போது சங்கீதம் 52:8 தாவீது சொல்லுகிறார், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். அப்படியானால் இன்னைக்கு என்ன செய்கிறது? இந்த பச்சையான ஒலிவ மரம் எது என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவங்க விஷயத்திலே ஆவிக்குரிய இதிலே வருவோம். இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜலம் நிறைந்த உலகம், ஜலம் என சேற்றை அழுக்கையும் ஒதுக்கிட்டே இருக்கும். அது எல்லாம் இப்படிப்பட்ட பாவம் அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே ஜலத்தின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவன் இதன் நடுவிலே ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? பச்சையான ஒலிவ மரமா, கெட்டு போகாத, பட்டு போகாத, அழிந்து போகாத ஒரு ஒலிவ மரமாக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் என்றைக்கு இந்த ஆண்டவரை பின்பற்றினோமோ, என்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுவை நேசித்தோமோ, இயேசுக்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்தோமோ, என்றைக்கு இந்த சத்தியத்தை அறிவிட வாஞ்சித்து ஓடி ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, என்றைக்கு இந்த ஜீவனுள்ள தேவனை நம்முடைய தகப்பனாக வைத்த அப்பா என்று சொல்லி ஓடி வந்து நாம் சேவிக்கிறோமோ, அத்தனை வேரையும் ஆண்டவர் தேவனுடைய சபையிலே, ஆலயத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே ஒரு பச்சையான ஒலிவ மரமாக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.